தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று எல்லாம் வல்ல அபிராமி தாயின் பாதங்களை தொட்டு இந்த நாளை ஏஎஸ்எம் என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதமான பலங்களும் நலங்களும் அம்பிகையின் அருளால் பெருகி வரட்டும். 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 4ஆம் நாள். இன்றைய நாள் சிறப்பான நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு நம் பாவங்களை நீக்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறும் நன்மையான தை அமாவாசை திருநாள் இன்று. உத்தராயணம் என்கிற இந்த நாட்களிலே, ஹேமந்த ருது என்கிற முன்பனி பொழிவு காலத்திலே, மகர மாதத்திலே, கிருஷ்ணபக்ஷத்திலே, சதுர்த்தி திதி என்கிற 14வது திதி காலை 1:19 பின்பு அமாவாசை திதி வருகிறது. இன்றைய நாளில் நட்சத்திரம் பூராடம் என்கிற நட்சத்திரம் காலை 11:35 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பார் மகர ராசிக்குள்ளார். இன்றைய நாளிலே தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. தென்காசியிலே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமாளுக்கு, அதுபோல் சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய சங்கரலிங்க பெருமாளுக்கு லட்சதீப காட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். முருகன் திருத்தணியிலே இருக்க முருகனுக்கு விசேஷமான பால் அபிஷேகங்கள் செய்யக்கூடிய நாள் இன்று. பூராட நட்சத்திரத்துக்காரர் வந்துவிட்டாலே மிருகசிரீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான வேலையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 4:30-6, குளிகை 3-4:30, யமகண்டம் 12-1:30. சூலம் இன்றைக்கு மேற்கு பக்கம் வெள்ளம் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியன் 4 நாழி 42 வினாழி 6:35 சூரியன் உதயம். இன்றைக்கு ஒரு நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைக்கு முக்கியமாக தர்ப்பணாதிகள் செய்வங்கள் தர்ப்பணம் செய்கிறோம். புண்ணியம் செய்யணும். எப்படிப்பட்ட புண்ணியம்? தான தர்மங்கள் செய்யணும். 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நண்பகல் நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அபிஜித் நேகரம்னு பேர். இந்த நேரத்தில் உங்களால் முடிந்த தானங்கள், காசாக முடிஞ்சால் காசாக கொடுங்க, என்ன உணவுப் பொருட்கள் இருந்தால் உணவுப் பொருட்கள் கொடுங்க. ஒன்றுமே இல்லை சார், ஒரு படி அரிசி தான் இருக்குன்னா கொண்டு போய் எறும்பு புத்துக்கு போடுங்க. இது எல்லாமே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும்னு இருக்குது. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது எப்படி முக்கியமோ அப்படி இந்த தான தர்மங்களை செய்வது நல்லது. அதுலேயும் உடல் நலம் இயலாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, சந்திரன் இன்னைக்கு மகர ராசிக்குள்ளே வராரு. எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசித்து தான் செய்கிறோம். அப்போ சில யோசனைகள் நமக்கு பிறதாக வருது, தவறுகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தவறுகள் வரும்போது நமக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு பயமும் வந்துடும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்படி போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கொடுக்கும். தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் யோசித்து காரியங்களை செய்யுங்க. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யும்போது உங்கள் காரியங்கள் வெற்றியை இலக்கை அடையும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க
வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. சந்தோஷமான பணவரவை நோக்கிய பயணம் உங்களுக்கு உண்டு. கூடுதலாக குரு உங்களுக்கு வக்கரகதியிலே உட்கார்ந்துருக்கிறார் 2ஆம் இடத்துல. அவருடைய விஷயத்தினால பணம் நல்லா வரும், கவலைப்படாதீங்க. தொழிலிலே நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டாகும், பயங்கள் இருக்குது, பண விரயங்கள் உண்டு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் உண்டாகும். லாபம் ஜாஸ்தி இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்கள்லாம் நிறைய கிடைக்கும். புதிய முயற்சிக்கான எண்ண ஓட்டங்கள் வரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின எண்ணங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்னையிலேருந்து புதிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். கேபிட்டலைஸ் பண்ணணும். 2, 6 இது அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, பலவிதமான நன்மைகளை ஒருங்கே கொண்டு வரக்கூடிய சந்திரன் இருந்தாலும் மிருகசீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருப்பதனாலே நன்மைகளின் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நன்மை உண்டாகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜென்சி பண்ணுறதெல்லாம் வேண்டாம். நான் இதுலேருந்து கொஞ்சம் நான் அப்படி எலிவேட் பண்ணிவிடுவேன், அப்படியே நான் பண்ணிவிடுவேன், சூப்பர் டூப்பர் ரூலாம் வேணாம். ரொட்டீன் பண்ணுங்கள். புதிய அசைன்மெண்ட் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு செஞ்சால் போதும். இன்றைய நாளை அமைதியாக தான தர்மங்களுக்கான விஷயங்களாக செலவு பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை பயப்பதாக அமையும். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, கொடுத்து சிவந்தன கைகள் என்பது உங்களுக்கு தான் கேட்கணும். பாசத்தோடு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, உறவுகாரம் வந்தாலும் சரி, எல்லாரையும் சமமாக பார்த்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சுபிட்சமான நாள், சந்தோஷத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய ராசி நேரடி பார்வைக்கு இருக்கக்கூடிய மகர ராசியிலே தான் சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் களிப்பையும் கொடுக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டே. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை நல்லாயிருக்கும். மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எதையுமே நம்ம செஞ்சிடணுன்ற எண்ணங்கள், வரக்கூடிய காலங்களில் திட்டமிடுதல், குழந்தைகளை பற்றின எதிர்காலத்தை ஆராய்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்ல மூடில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் செலவுக்கான நாள். பொருள் வரவு எல்லாம் உண்டு. சாயங்கால வேளையில் கொஞ்சம் வெளியில் போய் ஏதாவது செலவு பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் உண்டாகும். என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயம்லாம் மீடியா ரிலேட்டடான படங்கள்லாம் போய் பார்க்குறது, புதிய படங்கள்லாம் போய் பார்த்து வரணும்னு எண்ணங்கள். அவுட்டிங்னு சொல்லி வெளியில் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவுட்டிங்னு போயிட்டு வர்றது, அவங்களுக்காக கொஞ்சம் செலவுகளை செய்வோமே அப்படிங்கிற எண்ணங்கள் இப்படியும் கொஞ்சம் இருக்கும். பயணங்களிலிருந்து கொஞ்சம் பிரயாணங்களினால் வரக்கூடிய அசதிகள் இதெல்லாமே இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதில் உங்கள் சந்தோஷ சுமைகளாக இருக்க போகிறது என்பதிலே ஐயமில்லை. இன்றைய நாளிலே 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்துக்குள்ள மகர ராசிக்குள்ளர அமாவாசை என்கிற திதியோடு சேர்ந்த சூரிய சந்திர சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்ந்திருக்குது. அதனால் உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். மனதிலே இருந்த ஒரு கலக்கம் இன்றைக்கி ஒரு தீர்வு கொடுக்கும். நம்ம இதுக்கு தான் பயந்தோமா அப்படின்னு நீங்களே உங்களை யோசித்து சிரிக்கக்கூடிய நாள். ஏன்னா குரு உங்களுடைய நாதன் புதனை பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் செவ்வாயோட அவரை பார்க்குறாரு.
மனதில் பக்தி இருக்குது. அந்த பக்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தருவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாய் அமைவதற்கு 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, நேர்மை, தர்மம், நியதி, நீதி இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும்னு எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். சுகம், மண், மனை, வாகனம் என்கிற யோகம் கொண்ட மகர ராசிக்குள்ளர சந்திரனும் சூரியனும் சேர்ந்த அமர உங்கள் ராசிநாதனோடு இருக்காங்க. இதனால் உங்களுக்கு கேந்திரன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால கேந்திராதிபத்தியம் என்கிற விஷயங்கள் கிடைக்கிறது. ஏற்கனவே குருவினால் பார்க்கப்படுகிறார். திரிகோணம் என்கிற 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் குரு உங்களுடைய ராசியை. 3ஆம் இடம் என்கிற இடத்தை பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தில் அங்கே புதனும் செவ்வாயும் வேறு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு உங்களுடைய ரெகக்னேஷன் எப்படி இருக்குன்னா, எதையும் செஞ்சிட முடியும், சாதித்திட முடியும்னு ஒரு கெப்பாசிட்டியோடு இருப்பீங்க. அந்த கெப்பாசிட்டி நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவை கொடுக்கும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, தேவையற்ற மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருப்பதனாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. அழகாக யோசிங்க, அவசரப்படாமல் இருங்க. 3ஆம் இடத்துக்கு போகிற சந்திர பகவானால் லாபம் வரப்போது, நன்மைகள் வரப்போது, கவலைப்பட வேண்டாம். கூலாக இருங்க, எதையுமே ஹேண்டில் பண்ண முடியும். குடும்பத்தை எண்ணி நிறைய கவலைப்படுறீங்க, அந்த கவலையை ஓர வைங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஜாதகக்காரர்களுக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப போட்டு உழைப்பிக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை தான் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, குடும்பஸ்தானத்திற்குள்ளே சூரிய, சந்திர மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உங்களுக்கு என்னெல்லாம் லாபம் யோசிச்சிங்களோ அது எல்லாமே வியாபார நிமித்தமாக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாள். புதிய வாடிக்கையாளரின் ஒப்பந்தங்கள் கையாகக்கூடிய நாள். துணி வியாபாரம், உணவு தொழில் வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்வதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாள். இன்றைய நாளில் பயணம் மூலியமாக வரக்கூடிய அலைச்சல்களும் சோர்வுகளும் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்கும். வேலை இல்லை என்கிற அன்பர்களுக்கு இன்றைக்கி வேலைக்கான முயற்சிகளை ஆரம்பித்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் யோசித்து அழகாக பண்ணுங்கள். சக்ஸஸ் நேரத்துக்கு அழகாக போயிடலாம். 8, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, எந்த விதத்திலும் வேகம் வேண்டாம். பயணங்கள்லேயும் அந்த விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். விவரமாக விவேகமாக நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கிடச்சிரும். மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் கொண்டு வந்துடுங்க. இன்றைக்கி எல்லா விஷயம் நல்லது நடக்கும், ஆனால் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் அ ரேஸ். இது அழகாக புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் இன்றைக்கி இல்லை நான் வேகமாக தான் பண்ணணும், அது இப்படியே முடிக்கணும் அப்படின்லாம் வேகம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சரராசி. சூரியனும் சந்திரனும் உள்ளே வந்துட்டு சுக்கிரன் யோகக்காரன் வேறு உட்காந்துட்டார். அதனால் கொஞ்சம் கடகடன் பரபரப்பாக இருக்கணும்லாம் தோணும். அமைதியாக இருங்க. இந்த சிங்சாங் படத்தில் சொல்லுவான், அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இதுதான் உங்களுக்கு மைண்டில் இன்றைக்கி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே,
12ஆம் இடம் என்கிற இடமே விரயஸ்தானம்னு தெரியும் நமக்கு. அங்கே வராரு. காலச்சக்கர புருஷத்துக்கு 10ஆம் இடத்துக்குள்ளே வராரு சந்திரன். சூரியன் ஏற்கனவே அங்கே உட்காண்டார். இந்த சந்திர சூரிய சேர்க்கையினால் வரக்கூடிய அமாவாசை யோகத்தில் இருக்கக்கூடிய நாள் பித்ருகாரியங்களுக்காக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்ய போகிறோம். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இருக்கிற ரொட்டீன்ஸை கரெக்டாக பண்ணிகிட்டே போனால் போதும். தேவையில்லை கவலைகள் எல்லாம் ஓரம் வச்சுடுங்க. இன்றைக்கி புதிய கவலைகள் எதுவும் வேண்டாம். இருக்கிற கவலையே போதும். சுக்கிரன் ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 12ஆம் இடம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் அவர் மூலிமா வரக்கூடிய லாபமும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை குரு பார்ப்பதனால் வரக்கூடிய முயற்சியின் வரக்கூடிய லாபங்களும் போடும். புதுசாக எதுவும் கொண்டு வந்து வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, பல விதத்திலும் லாபம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் வந்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா மனோகாரகன் உங்களுக்கு குதூகலம் அழிந்துடுவார். 5க்குரியவன் அவர். உங்கள் ராசியினுடைய 5க்குரியவன் குருவினுடைய 2ஆம் இடத்துக்காரர். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் நிறைய கொடுத்துருவார். சுகங்கள் நிறைய இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல லாபங்கள். அவங்கள பார்க்கும்போதே அவங்கள சிரிப்பை பார்த்தே அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடும். இந்த மீன் எப்படி திரும்பி பார்த்து குழந்தை அதோட குஞ்சுகளை எல்லாம் வளர்ப்பாலோ அப்படிப்பட்டவர் தான் உங்களுடைய எண்ணங்களும். குழந்தைகளுடைய சிரிப்பிலே நீங்கள் இறைவனை காண்பவீர்கள். அப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் உள்ள உங்களுக்கு இன்றைக்கு சுகமான நாள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணுறீங்க, ஆனால் ரிட்டர்ன் பெனிஃபிட்டாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறீர்கள். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்வான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.